ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ومن يهده الله فلا مضل له ومن يضله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله فقال الله تعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الحدي حدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ஏகவல்லோன் அல்லாஹுக்கு ஜல்ல சுப்ஹானஹு தஆலாவுக்கு புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் இறை தூதர் இறுதி தூதர் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் மீதும் அன்னலாருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழக்கூடிய உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபா தாபிஈன்கள் நல்லடியார்கள் இந்த உலகம் முடிவரை வாழக்கூடிய முஸ்லீமான ஆண்கள் பெண்கள் எல்லோர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் மலரட்டும் என்று வேண்டியதன் பின்னால் அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய ஆலயத்திலே ஒன்று கூடியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த அருமையான சந்தர்ப்பத்தில் இங்கு பேசக்கூடிய நபிகளாருடைய பொன்மொழிகளாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய வேத வசனங்களாக இருந்தாலும் சரி, அதை என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் வல்ல ரஹ்மான் எடுத்து வாழ்வதற்கு அருள் புரிவானாக என்ற இனிய பிரார்த்தனைக்கு பின்னால், அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் இந்த உலகத்தில் எவ்வாறு வாழச் சொன்னார்களோ அதே போன்று இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வாழ்வானாக இருந்தால் அல்லாஹ்வும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் தயார்படுத்தி வைத்திருக்கிற அந்த சுவர்க்கத்தை அந்த மனிதனால் அடைய முடியும். இந்த உலகத்தில் வாழ்கிற போதும் ஒரு மனிதன் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தடுத்தவைகளை இந்த உலகத்தில் செய்து கொண்டு வாழ்வானாக இருந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு நரகம் என்ற ஒன்றை தயார்படுத்தி வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான நல்லமல்களை எங்களுக்கு கற்றுத்தந்தாலும் நாங்கள் எத்தனையோ பேர் இது நன்மையாக இருக்குமா என்று கருதாமல் சிறிய சிறிய நன்மைகளை எல்லாம் நாங்கள் இன்று இந்த உலகத்திலே மறந்து கொண்டு வாழ்கிறோம். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அருள்மறை பதிவு செய்கிறது எப்படி தெரியுமா? நாங்கள் யா அய்யுஹல்லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்களை பார்த்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்கிறான், லா தத்குலு புயூத்தன் கைர புயூத்திக்கும், உங்கள் வீடுகள் அல்லாத வீடுகளில் நீங்கள் நுழைய வேண்டாம். அவர்களுடைய அனுமதி வரும் வரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொடர்ந்து சொல்லுகிறான். நாங்கள் ஒரு வீட்டுக்குள் நுழைகிற போதும் சலாம் சொல்லி நுழைய வேண்டும். இது எங்களுக்கு எங்களுடைய மார்க்கம் காட்டி தந்த ஒரு வழிமுறையாக இருக்கிறது. இந்த உலகத்தில் வாழ்கிற போதும் இப்படியான நன்மைகளை நாங்கள் மறந்து வாழ்வதன் மூலமாகத்தான் இந்த உலகத்தின் இன்பங்களுக்காக வாழக்கூடிய ஒரு மனிதன், இந்த உலக அற்பங்களுக்காக வாழக்கூடிய ஒரு மனிதன் எத்தனையோ நன்மைகள் இருந்தும் அந்த நன்மைகளை எல்லாம் மறந்துவிட்டு இந்த உலகத்தின் பால் சென்று கொண்டிருக்கிறான். நாளைக்கு மறுமை நாளையில் சுவர்க்கம் செல்லக்கூடிய அந்த நேரத்திலே எங்களுடைய நன்மைகளின் தராசை உயர்த்த செய்யக்கூடிய அதிகரிக்க செய்யக்கூடிய நன்மையாகத்தான் இந்த
சிறிய சிறிய நன்மைகள் இருக்குகிறது சகோதரர்களே. அந்த நன்மைகளை இந்த உலகத்தில் ஒரு மனிதன் நடைமுறைப்படுத்துவானாக இருந்தால் நாளைக்கு மர்ம நாளையில் அந்த நன்மைகள் எங்களுக்கு சுவர்க்கம் செல்வதற்கு உதவியாக இருக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து கேட்குகிறார், இஸ்லாத்தில் மிக சிறந்தது எது என்று கேட்குகிறார். அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பசித்தவருக்கு உணவளிப்பது, நீங்கள் அறிந்தவர் அறியாதவர்களுக்கு சலாம் சொல்வதாகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த சலாம் என்கிற இந்த ஒரு இபாதத் இருக்குகிறதே, இந்த இபாதத்தை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் சகோதரர்களே. இந்த சலாம் சொல்லக்கூடிய இந்த நடைமுறை எங்களுடைய சமூகத்தில் மிக அரிதாக காணப்படுகிறது. இந்த நாங்கள் சலாத்தை ஒரு மனிதன் பரப்புவானாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் என்று யார் சொல்லுகிறாரோ அவருக்கு 10 நன்மை, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று யார் சொல்லுகிறாரோ அவருக்கு 20 நன்மை, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று யார் முழுமையாக சொல்லுகிறாரோ அவருக்கு 30 நன்மை என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா இல்லையா? இந்த நன்மைகளை எல்லாம் நாங்கள் மறந்துவிட்டு ஒரு சகோதரனை சந்திக்குகிற போதும், எங்களுடைய வீடுகளுக்கு நாங்கள் செல்லுகிற போதும், எங்களுடைய குடும்பத்தாரை நாங்கள் சந்திக்குகிற போதும் இன்று இந்த சலாத்தை நாங்கள் முன்வைக்குகிறோமா என்பதை ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். இன்று நாங்கள் ஒரு மனிதரோடு பேசுகிற போதும் முதலாவதாக ஹாய் என்று பேசுகிறோம், ஹலோ என்று பேசுகிறோம். அந்நியவர்களுடைய வார்த்தைகளை எல்லாம் நாங்கள் எங்களுக்கு நன்மையான வார்த்தைகளை எல்லாம் விட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த அந்த சுன்னாவை எல்லாம் விட்டுவிட்டு அந்நியவர்களுடைய சுன்னாவை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை நடைமுறைப்படுத்துகிறோமே சகோதரர்களே. நாளைக்கு மறுமை நாளையில் என்னுடைய நன்மையும் தராசை அதிகரிக்கக்கூடிய இப்படியான நன்மைகளை எல்லாம் மறந்துவிட்டு வாழக்கூடிய சகோதரர்களே, இப்படியான நன்மைகளை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் சகோதரர்களே. நாங்கள் இந்த நன்மைகளை எல்லாம் மறந்துவிட்டு வாழ்கிறோம். அடுத்ததாக இரண்டாவதாக நாங்கள் நோய் விசாரிக்க செல்வது, இந்த அமல்களை நாங்கள் இந்த உலகத்திலே மறந்து வாழ்கிறோம். ஒரு சகோதரன் நோய்வாய்ப்பட்டால் அந்த சகோதரனை சந்திக்கக்கூடிய பழக்கத்தை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும். ஹக்குல் முஸ்லிம் அலல் முஸ்லிம், ஒரு முஸ்லிமுக்கும் இன்னொரு முஸ்லிமுக்கும் இருக்கக்கூடிய கடமை என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நாங்கள் சலாத்துக்கு பதில் சொல்வது, நோயாளியை நலம் விசாரிப்பது ஒரு முஸ்லிமின் மீது கடமையாகும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் ஒரு மனிதரை நோய் விசாரிக்க செல்வோமாக இருந்தால் அந்த மனிதர் அந்த நோயாளியை நலம் விசாரித்து விட்டு வருகிற போதும் எங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது சகோதரர்களே. இப்படியான நன்மைகளை எல்லாம் இந்த உலகத்தில் எங்களுடைய சமூகம் மறந்து வாழ்கிறது. ஒரு நோயாளியை நாங்கள் விசாரிக்க செல்வோமாக இருந்தால் இன்றைக்கு அவர்களுடைய வீட்டிலே செல்வதற்கு எங்களிடத்திலே காசு இல்லை, பணம் இல்லை என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஏதாவது ஒன்று வேண்டிக்கு போனால் தான் நாங்கள் அந்த வீட்டுக்கு போவோம் என்ற ஒரு சமுதாயத்தில் அப்படியான ஒரு சமுதாயத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல சகோதரர்களே. இந்த உலகத்தில் வாழ்கிற போது எங்களிடத்தில் பணம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, எங்களுடைய சகோதரன் நோய்வாய்ப்பட்டிருக்கிறானே, எங்களுடைய குடும்ப உறவுகள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களே, அவர்களை சந்திக்க வேண்டும். அல் முஸ்லிம் அஹுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு சகோதரனுக்கு, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா இல்லையா? நாங்கள் சகோதரத்துவத்தை பேணி வாழ வேண்டும், குடும்ப உறவுகளை பேணி வாழ வேண்டும். எத்தனையோ உறவுகள் இன்று நோயால் பீடித்துக் கொண்டிருக்கிறார்கள். காரணம், அவர்களோடு பேசுவதில்லை. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழ்கிற போதும் அந்த உறவுகளோடு சேர்ந்து வாழ வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 3 நாளைக்கு மேல் யார் பேசவில்லையோ அவர் நிராகரித்து விட்டார் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே,
அல்லாஹ்வுடைய தூதர் இன்னும் பதிவு செய்கிறார்கள், லா யதுகுலுல் ஜன்னா, சுவர்க்கம் நுழைய மாட்டார் யாரெல்லாம் இந்த உலகத்தில் வாழ்கிற போதும் குடும்ப இரத்த உறவுகளை துண்டித்து வாழ்கிறார்களோ அவர்கள் ஒருபோதும் சுவர்க்கம் நுழைய மாட்டார்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலக காரணங்களுக்காக எங்களுடைய குடும்பங்களையோ எங்களுடைய நண்பர்களையோ நாங்கள் எதிர்த்து வாழக்கூடாது சகோதரர்களே. நாளைக்கு மறுமை நாளையில் நாங்கள் சுவர்க்கம் செல்ல வேண்டுமாக இருந்தால் அந்த குடும்ப உறவுகளோடு அந்த நண்பர்களோடு இந்த உலகத்தில் நாங்கள் சேர்ந்து வாழ வேண்டும். நாளைக்கு சுவர்க்கம் செல்லக்கூடிய அந்த நேரத்தில் இரத்த உறவு எங்களுக்கு தடையாக வந்து நிற்கும் என்பதை நீங்கள் மறந்து கொண்டுதான் வாழ்கிறோம் சகோதரர்களே. இந்த உலகத்தில் வாழ்கிற போதோ அந்த உறவுகள் நோய்பட்டிருந்தால் அவர்களை சந்திக்க செல்ல வேண்டும். அப்படியான ஒரு பழக்கத்தை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும் சகோதரர்களே. அடுத்ததாக நாங்கள் அல் குர்ஆன் ஓதுகிற விடயம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு, யார் ஒருவர் குர்ஆனை கற்று அதை பிறருக்கு கற்றுக் கொடுக்கிறாரோ அவர்தான் சிறந்தவர் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் அலிஃப் லாம் மீம் என்று நாங்கள் ஓதுவோமாக இருந்தால் ஒரு ஹர்ஃபுக்கு 10 நன்மை, ஒரு ஹர்ஃபுக்கு 10 நன்மை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நாங்கள் அலிஃப் லாம் மீம் என்று ஓதுகிற போது எங்களுக்கு 30 நன்மை வருகிறது சகோதரர்களே. இந்த அல் குர்ஆனுடைய வாசகத்தை நாங்கள் ஓதுகிற போதும் நாளைக்கு மறுமை நாளிலே இந்த அல் குர்ஆன் எங்களுக்காக பரிந்துரை செய்கிறது சகோதரர்களே. இந்த அல் குர்ஆனை ஓதக்கூடிய பழக்கத்தை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும். முன்னொரு காலம் இருந்தது, மக்ரிப் தொழுகைக்கு பிறகு எல்லோருடைய வீடுகளிலும் அல் குர்ஆனை ஓதுகிற ஒரு பழக்கம் இருந்தது. ஆனால் இன்றைய சமூகத்தில் வாழக்கூடிய எத்தனைய உறவுகள் தன்னுடைய குழந்தைகளுக்கு இந்த உலக கல்வியை அவர்கள் விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த உலக கல்வி இந்த உலகத்தோடு முடிந்துவிடும் சகோதரர்களே. இந்த மார்க்க கல்வி இருக்குகிறது, இந்த உலகத்திலும் எங்களுக்கு பிரயோசனம் தரும், நாளைக்கு மறுமை நாளிலும் எங்களுக்கு பிரயோசனம் தரும் என்பதை எங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. இந்த அல் குர்ஆனை நாங்கள் ஓத வேண்டும், இந்த அல் குர்ஆனுடைய மகிமையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அடுத்ததாக நாங்கள் ஒவ்வொரு அதானுக்கு பிறகும் இந்த பாங்கு துஆ ஓதுகிறோமே, எத்தனையோ பேர் தன்னுடைய உள்ளத்திலே கை வைத்து சொல்லுங்கள், இந்த பாங்கு அல்லாஹ் அதானை கேட்டு அதற்கு பிறகு அதான் கூறுவதை போன்று கூறி அல்லாஹ்வுடைய தூதர் மீது ஸலவாத்து சொல்லி பாங்கு துஆ எத்தனையோ பேர் கேட்டிருக்கிறோம். நாளைக்கு மறுமை நாளையில் இப்படியானவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பரிசஃபாத் இருக்குகிறது என்பதாக. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு அதானுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் மீது ஸலவாத்து சொல்லுகிறார்கள். இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒரு விடயத்தை இருக்குகிறதாக இபாதத்தாக அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யார் ஒருவர் அதானை கேட்டு அதே போன்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் மீது ஸலவாத்து சொல்லி பாங்கு துஆ சொல்லுகிறாரோ நாளைக்கு மறுநாளையில் அல்லாஹ் பரிந்துரை ஷஃபாத் இருக்குகிறது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும். இப்படியான நன்மைகளை எங்களுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் சகோதரர்களே. அடுத்ததாக நாங்கள் நாளைக்கு மறுமை நாளையில் முதலாக விசாரிக்கப்படக்கூடிய இந்த தொழுகையுடைய விடயத்தில் நாங்கள் பராமுகமாக இருந்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. நாங்கள் எதை எடுத்தாலும் இந்த தொழுகை விடயம் இருக்கிறது. நாளைக்கு மறுமை நாளையில் முதலாக விசாரிக்கக்கூடியது இந்த தொழுகைதான் என்பதை மறந்து விடாதீர்கள். நாளைக்கு மறுமை நாளையிலே அந்த நரகவாசிகள் சுவர்க்கவாசிகளிடத்திலே கேட்பார்களாம், மா சலக்கக்கும் ஃபீ சகர், சகர் எனும் நரகின் நுழைவு எதுவென்று கேட்பார்களாம். காலூ லம் நகும் மினல் முஸல்லீன், நாங்கள் தொழுகையாளிகளாக இருக்கவில்லை, ஏழைகளுக்கு உணவளிக்கவில்லை என்பதாக அந்த நரகவாசிகள் கூறுவார்களாம். சகோதரர்களே, இந்த வாழ்கிற போதும் நாங்கள் எந்த நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில பேரை தவிர மற்ற அத்துணை பேருக்கும் இந்த தொழுகையை கடமையாக்கி இருக்குகிறான். சகோதரர்களே,
நாங்கள் நோயாளிகளாக இருந்தாலும் சரி, நின்று தொழவில்லை என்றால் இருந்து தொழுவதற்கு மார்க்கம் அனுமதித்திருக்கிறது. இருந்து தொழ எங்களுக்கு முடியவில்லை என்றால் படுத்து தொழுவதற்கு மார்க்கம் எங்களுக்கு அனுமதித்திருக்கிறது. படுத்து தொழுவதற்கும் எங்களுக்கு சக்தி இல்லை என்றால் கண்ணால் தொழுவதற்கு எங்களுக்கு மார்க்கம் அனுமதி தந்திருக்கிறது. சகோதரர்களை, எந்த சந்தர்ப்பத்திலும் தொழுகையை நாங்கள் விடக்கூடாது. சகோதரர்களே, ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மரண நேரத்திலும் கூட அந்த மக்கத்து காபிரிடத்திலே கேட்கிறார்கள், எனக்கு 2 ரக்அத் தொழுவதற்கு நீங்கள் அனுமதி தருவீர்களா என்று கேட்டதும் அதற்கு ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்படுகிறது. ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வேகமாக தொழுது முடிக்கிறார்கள். தொழுது முடித்துவிட்டு சொன்னார்கள், நான் வேகமாக தொழக்கூடியவன் அல்ல, நான் இந்த சூறாக்களை ஓதி நீளமாக தொழக்கூடியவன். நீங்கள் இந்த ஹுபைப் மரணத்திற்கு பயந்து நின்ற சூறாக்களை ஓதி விடுவீர்கள் என்று எண்ணிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் சுருக்கி தொழுதேன் என்பதாக ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹய்யால் அஸ்ஸலாம் ஹய்யால் அல் ஃபலாம், தொழுகையின் பக்கம் விரைந்து வாருங்கள், வெற்றியின் பக்கம் விரைந்து வாருங்கள். அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், தூக்கத்தை விட தொழுகைதான் சிறந்தது என்பதாக அல்லாஹ்வுடைய அழைப்பு வருகிறது. அந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய கண்குளிர்ச்சி தொழுகையில் தான் இருக்குகிறது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா இல்லையா? அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுக்கு எவ்வளவுதான் கஷ்டங்கள் சோதனைகள் இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக நாங்கள் தொழுகிற போதும் வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாம், தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள் என்பதாகத்தானே அல்லாஹ்வுடைய அருள்மறை பதிவு செய்கிறது. நாங்கள் தொழுகிற போதும் எவ்வளவுதான் கஷ்டங்கள் இருந்தாலும் நாங்கள் அல்லாஹ்வுக்காக தொழுகிற போதும் எங்களுடைய உள்ளம் அமைதி பெறுகிறது. அதிலே தான் இருக்குகிறது சகோதரர்களே வெற்றி. இந்த உலகத்தில் வாழ்கிற போதும் அப்படியான ஒரு தொழுகையை நாங்கள் மறந்துவிட்டு வாழ்கிறோமே. இன்றைக்கு எத்தனையோ பேர் அல்லாஹ்வுடைய அழைப்பு எப்படி வருகிறது? இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆவுடைய நாளில் தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் நீங்கள் வியாபாரத்தை விட்டுவிடுங்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய அழைப்பு வருகிற போதும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களுக்கான ரிஸ்க்குகளை அவனே பொறுப்படுத்தியிருக்கிறான் என்பதை நாங்கள் மறந்து கொண்டோம். இந்த உலகத்திற்காக இன்னும் தேடிக்கொண்டுதானே இருக்குகிறோம் சகோதரர்களே. ஹத்தா ஸுருத்துமுல் மகாபிர், மன்னரைகளை சந்திக்கும் வரைதான் இவ்வளவு வாழ்க்கையும் சகோதரர்களே. பொருளாதாரத்தை சேர்க்குகிறோம், பிள்ளைகளை நாங்கள் சேர்க்குகிறோம், இது எதுவும் எங்களுக்கு பயனளிக்காத. ஹத்தா ஸுருத்துமுல் மகாபிர், மன்னரைகளை சந்திக்கும் வரைதான் இவ்வளவு வாழ்க்கையும் சகோதரர்களே. பல் துஸிரூனல் ஹயாத்தத் துன்யா, இந்த உலக வாழ்க்கையை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறீர்களா? வல் ஆகிரத்து கைரு வ அப்கா, மறுமையோ சிறந்ததும் நிலையானதும் என்பதாக அல்லாஹ்வுடைய அருள்மறை பதிவு செய்கிறது. இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் அல்ல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களுக்காக ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறான். அந்த வாழ்க்கைக்காகத்தான் இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்துன்யா மஸ்ரஅத்துல் ஆகிரா, இந்த உலகம் என்பது ஒரு விளை நிலமாக இருக்கிறது, நாங்கள் நன்மை செய்ய வந்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அருள்மறை இன்னும் ஆழமாக பதிவு செய்கிறது, அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாழ்க்கையையும் மரணத்தையும் எதற்காக படைத்திருக்கிறான் தெரியுமா சகோதரர்களே? ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, நல்ல மகள் சிறந்தவர் யார் சோதிப்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமி பொந்திலே எங்களை படைத்திருக்கிறான். எங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குகிறது, அதற்கு பிறகு எங்களுக்கு ஒரு மரணம் இருக்குகிறது சகோதரர்களே. அந்த வாழ்கிற வாழ்க்கை அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் பொருந்திய ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றக்கூடிய நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற போதும் அல்லாஹ்வுடைய அருள்மறை இன்னும் பதிவு செய்கிறது, அஃபலா யதபரூனல் குர்ஆன், அல் குர்ஆனை இவர்கள் ஆழ்ந்த சிந்தனையோடு பார்க்க மாட்டார்களாம்? அல்லாஹ்வுடைய குர்ஆனை நாங்கள் ஆழ்ந்த சிந்தனையோடு பார்க்கிற போதும், அல்லாஹ்வுடைய வேத வசனத்தை நாங்கள் வாசிக்குகிற போதும் எங்களுக்கு ஒரு தெளிவு வரும் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய வேத வசனத்தின் அரைவாசி ஆயிரக்கணக்கான வசனங்கள் சுவர்க்கத்தை பற்றி பேசுகிறது, நரகத்தை பற்றி பேசுகிறது. அதை பற்றி நாங்கள் தேடி படிக்க வேண்டும்.
சகோதரர்களே, இந்த உலகத்திற்காக வாழக்கூடிய உறவுகள், நாளைக்கு மறுமையில் எனக்கு ஒரு மரணம் இருக்குகிறது, அந்த மரணத்திற்கு பிறகு எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு தொழுகையிலும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ஈருலக இரட்சகனாகிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்பதாக நாங்கள் ஒவ்வொரு தொழுகையிலையும் ஓதுகிறோமே. 2 உலகம் இருக்கிற சகோதரர்களே, இந்த உலகத்தை விட்டு நாங்கள் பிரிய போகிறோம். நிரந்தரமான ஒரு உலகம் இருக்கிறது, அந்த உலகத்திற்காக வாழ வேண்டும். எல்லோரும் நரகத்திற்கு ஆழ்த்தவை என்பதற்காக இந்த உலகத்தில் பாவங்களை செய்து கொண்டு வாழ்கிறார்கள். அப்படி அல்ல சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதிகமானவர்களை வலகத் பஅத்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலா, இந்த உலகத்தில் வாழ்கிற போது அந்த நபிமார்களை எதற்காக அனுப்பினான் சகோதரர்களே? நாங்கள் மாற வேண்டும், எங்களுடைய வாழ்க்கையை மாற வேண்டும். இந்த உலகத்திற்காக வாழாமல் அந்த சஹாபாக்கள் இந்த உலக வாழ்க்கையை நேசிக்கவில்லை. இந்த உலகம்தான் வாழ்க்கை என்று அவர்கள் வாழவில்லை. தன்னுடைய மனைவியை பிரிந்து, தன்னுடைய குடும்பங்களை பிரிந்து அல்லாஹ்வை நேசித்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்தார்கள். அவர்கள் அதிலே வெற்றி கண்டார்கள். அதனால் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். சகோதரர்களே, அப்படியான சஹாபாக்குடைய வாழ்க்கையை, எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எடுத்து நடக்க வேண்டும். இந்த உலகத்தில் வாழ்கிற போதும் எங்கள் நபிமார்களுடைய சொல்களை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்திருப்பதன் மூலமாகத்தான் அந்த சுபரக்கத்தை அடைய முடியும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சகோதரர்களே, எத்தனையோ சகோதரர்கள் இந்த உலக வாழ்க்கைக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மரணம் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது, காலங்கள் செல்லுகிறது, எங்களுடைய வயதுகள் செல்லுகிறது. எத்தனையோ அனாச்சாரங்கள் இந்த உலகத்திலே தலை தூக்கி கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, நாங்கள் ஒவ்வொரு மனிதரும் அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவை இந்த உலகத்தில் ஹயாத்தாக்குகிற போதும் எத்தனையோ பேர் அல் குர்ஆனை ஹதீஸை பேசக்கூடிய எத்தனையோ உலமாக்கள் இருக்குகிறார்கள். அல்லாஹ்வை பயப்படாத உலமாக்கள், அல் உலமா வரஸத்துல் அன்பியா, நபிமார்களுடைய வாரிசுகள் சொல்லக்கூடிய, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த உலமாக்கள், இந்த உலகத்திற்காக வாழக்கூடிய உலமாக்களும் இருக்குகிறார்கள். அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடிய உலமாக்களும் இருக்குகிறார்கள். நாங்கள் உலமாக்களை பார்க்க கூடாது சகோதரர்களே. அவர்கள் சொல்லுகிற ஒரு செய்தி அது அல் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் உட்பட்டிருக்கிறதா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். எல்லா உலமாக்களும் பேசுவார்கள் தான், ஆனால் நாளைக்கு மறுமை நாளையில் உங்களிடத்திலும் விசாரணை இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அருள்முறை பதிவு செய்கிறது, ஃபஸ்அலு அஹ்ல திக்ரி, அறிந்தவர்கள் அறியாதவரிடம், அல்லாஹ்வுடைய அருள்முறை பதிவு செய்கிறது, அறிந்தவர்கள் அறிந்தவர்களிடம் கேட்டுக்கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய அருள்முறை பதிவு செய்கிறது. நாங்கள் ஒரு விடயத்தை, எங்களுக்கு ஒரு விடயம் தெரியாது என்று சொன்னால் அதை நாங்கள் தேடி படிக்க வேண்டும். சகோதரர்களே, இன்று உலமாக்கள் சொல்வதை கேட்டு எங்களுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துகிறோமே, இப்படியான ஒரு சமூகமாக நாங்கள் இருக்கக்கூடாது. எத்தனையோ புகாரி எத்தனையோ முஸ்லிம்கள் இன்று மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கிறது, அதை தேடி படிக்க வேண்டும். அதனால் அப்பொழுதுதான் எங்களுடைய உள்ளம் சீர்பெறும், அப்பொழுதுதான் நாங்கள் ஒரு தெளிவை காண முடியும். சகோதரர்களே, எத்தனையோ பேர் வழிகட்டின் பால் சென்று கொண்டிருக்கிறார்கள். நாளைக்கு மறுமையில் எங்களுக்கு விசாரணை இருக்கிறது, கபருடைய வாழ்க்கை இருக்கிறது, மஹ்ஷருடைய வாழ்க்கை இருக்கிறது, சுவர்க்கம் நரகமா என்று அங்கு தீர்ப்பு சொல்லக்கூடிய அந்த நாள் இருக்கிறது. சகோதரர்களே, அந்த நாளுக்காக நாங்கள் எதை முற்படுத்தி வைத்திருக்கிறோம் என்பதை நானும் நீங்களும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சகோதரர்களே, அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ். அம்மா பாத். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அருள்முறை பதிவு செய்கிறது, ஃபதக்கிர் ஃபஇன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். நபியே, நீங்கள் உபதேசம் செய்வீராக, உபதேசம் என்பது முஃமின்களுக்கு பிரயோசனம் அளிக்கும் என்பதாக அல்லாஹ்வுடைய அருள்முறை பதிவு செய்கிறது. நாங்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருந்தால், ஈமான் கொள்ள வேண்டிய 6 விடயங்களை நாங்கள் ஈமான் கொண்டிருந்தால்,
உபதேசம் எங்களுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்க வேண்டும் சகோதரர்களே. நாளைக்கு மறுமை நாளையில் அல்லாஹ்வுடைய அருள்முறை பதிவு செய்கிறது, இந்த உலகத்தில் வாழ்கிற போதும் யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய வேத வசனத்தை மறந்து வாழ்கிறார்களோ அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கை இருக்குகிறது. இந்த உலகத்திலே அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கை இருக்குகிறது. நாளைக்கு மறுமை நாளிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மனிதனை கண்குருடனாக எழுப்புவானாம். அந்த மனிதன் அல்லாஹ்விடத்திலே கேட்பானாம், قال رب لم حشرتني أعمى, யா அல்லாஹ் நீ எதற்காக என்னை கண்குருடனாக எழுப்பினாய் என்று கேட்கிற போதும் என்னுடைய வேத வசனத்தை இந்த உலகத்திலே நீ மறந்து வாழ்ந்தாய், இன்றைய தினம் நீ மறக்கடிக்கப்பட்டு விட்டாய் என்பதாக அல்லாஹ்வுடைய அருள்முறை பதிவு செய்கிறது. சகோதரர்களே, இந்த உலகத்தில் வாழ்கிற போதும் யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை மறந்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்தில் நெருக்கடியான வாழ்க்கை இருக்குகிறது. நாளைக்கு மறுமை நாளையிலும் அவருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை கண்குருடனாக எழுப்புவான். சகோதரர்களே, நபியினுடைய சுன்னாவை இந்த உலகத்தில் ஹயாத்தாக்க வேண்டுமாக இருந்தால் நாளைக்கு மறுமை நாளையில் அல்லாஹ்வை பார்க்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்க வேண்டும் என்ற ஆசையோடு வாழக்கூடிய சகோதரர்களே, நாங்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இந்த உலகத்தில் ஹயாத்தாக்க வேண்டுமாக இருந்தால் அல் குர்ஆனுடைய வசனத்தை, நபிகளாருடைய பொன்மொழிகளை நாங்கள் செவியுறுவது மாற்றமல்ல, எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய வசனத்தை மறந்து வாழ்பவர்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், இந்த உலகத்தில் எங்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கை இருக்குகிறது. நாளைக்கு மறுமை நாளையில் எங்களை கண்குருடனாக எழுப்புவான் என்ற செய்தியை புரிந்து கொள்ள வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அருள்முறை பதிவு செய்கிறது, வலகத் தரஅனா லிஜஹன்னம கஸீரன் மினல் ஜின்னி வல் இன்ஸ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களிலிருந்தும் ஜின்களிலிருந்தும் அதிகமானவர்களை நரகத்திற்கென்றே படைத்திருக்கிறான். அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பார்வையை கொடுத்திருக்கிறான், அதை கொண்டு நல்லவற்றை பார்க்க மாட்டார்கள். அவர்களுக்கு காதை கொடுத்திருக்கிறான், அதை கொண்டு நல்லவற்றை கேட்க மாட்டார்கள். அவர்களுக்கு நாவுகளை கொடுத்திருக்கிறான், அதை கொண்டு நல்லவற்றை பேச மாட்டார்கள். இவர்கள் பல்கும் அபல், இவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள் இல்லை, அதை விடவும் கேவலமானவர்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய அருள்முறை பதிவு செய்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகத்திற்கென்றே சிலரை படைத்திருக்கிறான். சகோதரர்களே, அந்த பட்டியலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிற போதும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பார்வையை கொடுத்திருக்கிறானே, இந்த பார்வையின் மூலமாக நாங்கள் எத்தனையோ பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பார்வையின் மூலமாக எத்தனையோ பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த காதுகளின் மூலமாக எத்தனையோ பாவங்களை இந்த உலகத்திலே செய்து கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, எத்தனையோ தர்பியாக்கு நடக்கிறது, எத்தனையோ மாநாடுகள் நடக்கிறது, அதிலே நாங்கள் பங்கெடுத்திருக்கிறோமா? என்னுடைய உள்ளம் அமைதி பெற வேண்டுமே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி கேட்கிற ஒரு துஆ, யா முகல்லிபல் குலூப் தப்பித் கல்பி அலா தீனிக், உள்ளத்தை புரட்டக்கூடியவனே மார்க்கத்தின் பக்கம் என்னுடைய உள்ளத்தை நிலைநிறுத்து என்று அல்லாஹ்விடத்தில் அடிக்கடி கேட்க வேண்டும். சகோதரர்களே, எங்களுடைய உள்ளம் அந்த மார்க்கத்தின் பக்கம் செல்ல வேண்டும். அந்த ஒரே ஒரு இதுதான் நேரான பாதை, வன்ஹாதா சிராத்தி முஸ்தகீமன், இதுதான் நேரான பாதை. அந்த நேரான பாதையை நாங்கள் பற்றி பிடிக்க வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுடைய வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கையாக இருக்காது. இந்த உலகத்தை அஞ்சவர்களாக, அந்த மறுமையை நம்பியவர்களாக இந்த உலகத்தில் எங்களால் வாழ முடியும். சகோதரர்களே, அடிக்கடி கேட்டுக்கொள்ளுங்கள், யா முகல்லிபல் குலூப் தப்பித் கல்பி அலா தீனிக், உள்ளத்தை புரட்டக்கூடியவனே, என்னுடைய இந்த உள்ளத்தை இந்த மார்க்கத்திலே தரிப்படுத்தியா அல்லாஹ் என்று அடிக்கடி அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். சகோதரர்களே, மார்க்கத்தை இந்த உலகத்தில் நடைமுறைப்படுத்த வேண்டும். ஏதோ இது இயற்கையாக வந்த மார்க்கம் அல்ல. அல்லாஹ் சஹாபாக்களின் தியாகங்களால் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த இஸ்லாம் மார்க்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஒரு முஸ்லீமான ஒரு தாயின் வயிற்றிலே பிறந்ததற்கும் அல்லாஹ்வுக்கு நாங்கள் சுக்ர் செய்ய வேண்டும். சகோதரர்களே, இந்த உலகத்தில் வாழ்கிற போது
நாங்கள் ஒரு முஸ்லீமாக மன்னிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அருள்மறை பதிவு செய்கிறது, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். முஸ்லீம் அல்லாதவர்களாக நீங்கள் மரணித்து விட வேண்டாம் என்பதாக அல்லாஹ்வுடைய அருள்மறை பதிவு செய்கிறது. நாங்கள் ஒரு முஸ்லீமாக மரணிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய வார்த்தையை பின்பற்றியவர்களாக, அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவை நடைமுறைப்படுத்தியவர்களாக நாங்கள் மரணிக்க வேண்டும். சகோதரர்களே, நாங்கள் பார்க்கக்கூடிய பார்வைகள் எத்தனையோ தர்பியாக்களை நாங்கள் கேட்கிறோம். நாங்கள் எங்களுடைய காதுகளின் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹராமாக்கிய இசையை கேட்கிறோம். நாளைக்கு மறுமை நாளையில் இந்த இசை கேட்பவர்களுக்கு ஈயத்தை காட்சி ஊத்தப்படும். சகோதரர்களே, இன்றைக்கு எத்தனையோ கடைகள் இருக்கிறது. காலையில் அவர்கள் இசையோடு அவர்கள் கடையை துறக்குகிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எத்தனையோ முஸ்லீம் கடைகளில் அல்லாஹ் ஹலாலான வியாபாரம் செய்கிறார்கள். ஆனால் மார்க்கம் அல்லாத ஒன்றை அதிலே உட்புகுத்துகிறார்கள். சகோதரர்களே, எங்களுடைய தொழில் ஹராமாக இருந்தாலும் நாங்கள் செய்யக்கூடிய சில செயற்பாடுகள் அது ஹராமாக மாறுகிறது. சகோதரர்களே, நாங்கள் எத்தனையோ முஸ்லீம் கடைகளில் புகைத்தல் பாவனை விற்குகிறார்கள். இப்படியான ஹலாலான ஒரு ஹராமான சம்பாத்தியத்தை நாங்கள் சேர்க்கிற போது அந்த எத்தனையோ பேரில் அதில் நாங்கள் சம்பளம் கொடுக்குகிறோம். தாங்களும் முன்குகிறோம். ஹராமான ஒரு சம்பாத்தியத்தை நாங்கள் உட்கொள்கிற போதும் அல்லாஹ்விடத்திலே இருக்கிறோம் என்று பிரார்த்திக்கிற போதோ அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுமா என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சகோதரர்களே, இப்படியான பாவங்களிலிருந்தும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களை பாதுகாக்க வேண்டும். எனவே கேட்கக்கூடிய செய்திகளை எங்களுடைய குடும்ப உறவுகளுக்கு எட்டி வைக்க வேண்டும். சகோதரர்களே, நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிற போதும் நாங்களும் அந்த நரகத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும். எங்களுடைய குடும்பத்தையும் அந்த நரகத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும். சகோதரர்களே, எங்களுடைய குடும்பம் ஒரு இஸ்லாமிய ஒரு குடும்பமாக மாற வேண்டுமாக இருந்தால் கணவனும் மனைவியும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன முறையில் வாழ்வாராக இருந்தால் அந்த குழந்தை சரியான ஒரு குழந்தையாக வரும். சகோதரர்களே, இம்ரான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி தன்னுடைய குழந்தை கருவறையிலே இருக்குகிற போதும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள். எப்படி தெரியுமா? இன்னி நதரத்து லக மா ஃபீ பத்னி முஹர்ரரா. யா அல்லாஹ், இந்த வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையை உனக்காக நான் அர்ப்பணிக்கிறேன். யா அல்லாஹ். தப்சீருடைய உலமாக்கள் இதற்கு பதிவு செய்கிறார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே இரண்டாவதாக கட்டப்பட்ட பைத்துல் மக்தஸ் என்று சொல்லக்கூடிய பலஸ்தீனிலே இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாயிலுக்கு ஊழியன் செய்வதற்காகவும் அந்த பள்ளிவாயலை வணங்குவதற்காகவும் அந்த குழந்தையை அர்ப்பணிக்குகிறார்கள். சகோதரர்களே, அந்த சஹாபாக்கள், அந்த நபிமார்களுடைய மனைவிமார்கள் எப்படி தெரியுமா பிரார்த்தனை செய்வார்கள்? தன்னுடைய குழந்தைகளுக்கு பிரார்த்தனை செய்வார்கள். சகோதரர்களே, நாங்கள் எங்களுடைய குழந்தைகளுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஒரு பெற்றோர்களாக நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனை அல்லாஹ்விடத்திலே எந்த திரையுமின்றி ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. சகோதரர்களே, நாங்கள் அவர்களுக்கு துஆ செய்ய வேண்டும். எத்தனையோ பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைக்கு பதுவா செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் எத்தனையோ வாலிபர்களுடைய வாழ்க்கை இன்று சீரழிந்து கொண்டிருக்கிறது. ஒரு தாய் அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய உள்ளத்தால் ஒரு அநியாயம் இழைக்கப்பட்ட ஒரு தாய் அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடிய ஒரு பிரார்த்தனை அல்லாஹ்வுக்கும் அந்த மனிதனுக்கும் எந்த ஒரு திரையும் இருக்காது, அது ஏற்றுக்கொள்ளப்பட்டுவிடும். சகோதரர்களே, எங்களுடைய குழந்தைகளுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இந்த உலகத்தில் அந்த குழந்தை மார்க்கத்தை எற்றி வைக்கக்கூடிய ஒரு குழந்தையாகவும் அதை தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய ஒரு குழந்தையாகவும் வரக்கூடிய அப்படியான ஒரு குழந்தையை நாங்கள் வளர்க்க வேண்டும். சகோதரர்களே, எத்தனையோ பேர் இந்த உலகத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளுங்கள், ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மவுத். நாங்கள் எங்கிருந்தாலும் மரணம் வந்தடைந்தே தீரும். சகோதரர்களே, பலமாக கட்ட கோட்டையில் இருந்தாலும் சரி, மரணம் என்று சொல்லக்கூடிய அந்த இது எங்களுக்கு வந்தடைந்தே தீரும். அந்த மரணத்திற்கு முன்னால் என்னுடைய வாழ்க்கையை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எவ்வாறு சொன்னார்களோ அதே போன்று வாழ்வதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கு அருள் புரிவானாக. வா ஹ்ரதவத் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.